அன்பான உறவுகளே, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், கடை திறந்திருக்கேன். அதாவது பலுடா ஜூஸ் கடை. இப்போ இந்த கடையை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னு உள்ளுக்க போய் அதில் உள்ள சில பொருட்களை காட்டுறேன். இரவைக்கும் வெளிச்சமெல்லாம் போட்டிருக்கு காட்டுனா இன்னும் கொஞ்சம் பசுந்தா நீங்கள் பார்ப்பீங்க. இருக்கும் சரியான உச்சி வெயில் நேரம் 2 பேருக்கு பல்லுடா கொடுக்க வேண்டியிருக்கிறதால ஓர்டருக்கு தான் கொடுக்குறோம். ஹோம் டெலிவரி, இது ஹோம் டெலிவரிக்காக திறக்கப்பட்டிருக்கு. அந்த கடையை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோட தொடர்பாகுங்க. இந்த யூடியூப் வழியாக தொடர்பாகுங்க. நல்ல அடக்கமான கடை இது ரோட்டு சைட்டில் போட்டு வீதி புழுதையோடு சேர்ந்து மக்களுக்கு அந்த உணவு கொடுக்குற கடை இல்லை. இது வளர்ச்சி முற்றாக மறைக்கப்பட்டு நெட்டால் மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உட்புறமாக இந்த பகுதி மறைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அசுத்தங்களும் நம்மளோட ஜூஸில் கலந்து படாது. நம்மளோட பாலோட ஜூஸில் இருக்காது. அதில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னங்களா பாருங்கள், எல்லாம் புதுசாக வாங்கப்பட்டிருக்கு. எல்லாம் புதுசு. சுத்தம் சுகாதாரம் தாங்க முக்கியமான விஷயமா இருக்குது. கிளாஸ் எல்லாம் எனிட்டையும் தண்ணிக்குள்ளேயே இருக்கும். இது சுத்தமான ஒரு தண்ணி பாத்திரம். இதுக்குள்ள தண்ணி இருக்கு, தரப்படு. இதில் மூடி வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுக்குரிய உபகரணங்களை காட்டுறேன். ஒரு பாலுடா செய்யணுமெண்டா நான் சில நாட்கள் சில வாரங்கள் தான் இதில் இருப்பேன். வேறு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நம்மட. ஆனாலும் நீங்கள் செய்கிறேன்னு சொன்னாலும் இவ்வளவு பொருட்களும் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதை மலிவாக நீங்கள் வாங்கலாம். மீராவோட மார்க்கெட்டில் அப்படி வார அந்த சந்தையில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த பொருட்களை பாருங்கள். பொருட்களை பார்க்குறதுக்காக தான் உங்களை நான் காட்டுறேன். இந்த கிளாஸ் வாங்கணும், இந்த இருக்கிற பக்கெட்டுகள் வாங்கணும், இந்த இருக்கிற பெரிய கப்பு வாங்கணும். இது கட் பீஸ், இது கட்டிங் பலகை. இது புதுசாக வாங்கணும், புது பலகை இது வாங்கணும். இப்படி ஒரு பெரிய செலவு வராது. நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கிறாங்க அவசரப்பட்டு. இப்படி ஒரு ரெஜி ஃபார்ம் தேவை. இந்த ரெஜி ஃபார்முக்குள்ளே நம்மளோட உணவுப் பொருட்களை வைத்து கொள்ளணும். பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிற உணவுப் பொருட்கள் அதெல்லாம் இப்போ இன்றைக்கு ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு தான் போடுறதுக்கு இவ்வளோ உணவுப் பொருட்கள் இருக்குங்க. இது பானம். இது நம்ம காய்ச்சணும். சீனியில் போட்டு சும்மா கரைச்சி வச்சுட்டு இருக்க கூட நெருப்பில் நின்று காய்ச்சணும். இது ஐஸ் கட்டி வச்சிருக்கேன். இது எப்பையும் கூழ் நிலையில் இருக்கிறதுக்கு ஐஸ் கட்டி வச்சிருக்கேன். இது பால்டீன் தான் நான் போடுற சாமானில் விலை கூடுனது. இப்போ கிட்டத்தட்ட 800-900 ரூபா போகுது. இந்த இருக்கிற ஐஸ் கப்பு வாங்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கலக்கணும். செய்முறையை ஒருக்கா நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். நீங்கள் கொமெண்ட்ஸில் செய்முறையை காட்டுங்கன்னு சொன்னால் தான் காட்டுவேன். எல்லோரும் ஊமை ஆட்டம் மிதிக்கிறீங்க. இதில் எந்த பதிலும் பாருல, கொமெண்ட்ஸ் பண்ணுறல. நல்லது கட்டதாக செய்கிறீங்க இல்லையா? இதில் இல்லைங்க தானே. இது எப்படி செய்கிற, இவ்வளவு சாமானும் எடுத்து எப்படி நல்ல சுவையோட சுகாதாரத்தோடு செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஆனால் நீங்கள் கொமெண்ட்ஸில் கேட்டால் தான் காட்டுவேன். ஏன்னா இல்லாட்டியாவது உங்களுக்கு போர் அடிக்குமே. சரியா, மன்னிச்சு கொள்ளுங்கள். எதன் தவறுதலாக பேசினா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.